மகாராஷ்டிராவில் வந்து வரதராஜ முதலியார் வந்து வாண்டட் லிஸ்ட்ல இருந்தார். அவர் வந்து இங்க ஹைட் அவுட்ல இருந்தார் சென்னையில். அவரை பத்தி கதை அதை வந்து மகாராஷ்டிரா கவர்மெண்ட் அது ஒத்துக்கலை. நீ அவரை வந்து பேன் பண்ணிடுன்ட்டாங்க. சுப்பிரமணியம்னு ஒரு எம்எல்ஏ ஒருத்தர் இருந்தார் அங்க மகாராஷ்டிராவில். அவர் கண்டிப்பா இந்த படம் வரக்கூடாதுன்னு கங்கணம் கட்டிட்டு இருந்தார். இதுல ஏதாவது டயலாக் யாராவது தப்பா சொன்னா சுந்தரம் வந்து பலார்னு அடி வைப்பார் எங்க அப்பாவை. எங்க அப்பாவை தான் அடிப்பார். அந்த சென்சார் ஆபீசர் வந்து எங்க அப்பாவை வந்து உட்காரவே விடலையே, நிக்க வச்சுதான் பேசினான். பிசிசிஐல வந்து அப்சர்வரா இருந்தவர் வந்து ஜி.கே. மூப்பனார், எங்க அப்பாவோட கிளாஸ்மேட். ஹீ ஸ்போக் வித் அந்துலே. வரதராஜ முதலியார்ட்ட ஒரு லெட்டரை வாங்கிட்டு வாங்க, என் கதை இல்லை அப்படின்னு. எங்க இருக்காரோ தெரியல. அந்த மதிவலி சண்முகம் போய் வரதராஜ முதலியார் பார்த்து ரெடி பண்ணிட்டார். அவரோட படம், உங்களோட படம் இல்லைன்னு அவர்கிட்ட லெட்டர் வாங்கி கொடுக்கணும். 4வது சீனில் வந்து ஃபேமிலியோட உட்காந்துட்டு இருக்கிற ஒய்ஃப் இருந்தாங்களோ தெரியல, விபச்சார வீட்டுல இருந்து சரண்யா வராங்க, அவரை கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்னு அலறி அடிச்சுன்னு இது என் கதையே இல்லைன்னு எடுத்த உடனே எங்காவது தப்பித்தவர் என் கதையை சொல்லிட போறாங்களே சொல்லிட்டு பயந்து அடிச்சுன்னு கொடுத்துட்டேன். ஃபர்ஸ்ட் மூவி வித்தவுட் சாங். அந்த படத்தோட ட்ரீட்மெண்ட் வந்து வாஸ் எக்ஸலன்ட் ட்ரீட்மெண்ட். இது மாதிரி அந்த மாதிரி யாருமே எழுத முடியாது. குடிக்க கூடாதுன்னு பேஸ் பண்ணி சிவாஜியை வச்சு அருணோதயமோட கதையே வந்து குடிக்க கூடாதுங்கிற கதை. கலைஞர் வந்து மதுவிலக்கு, தட் இஸ் ப்ரோஹிபிஷன் வேண்டாம், இது ஃப்ரீயா விடலான்னு சொல்லிட்டு அவர் பிரச்சாரமே பண்ணாரு. கலைஞர் தான் ஜெயிச்சார் அந்த இதுல. மகாராஷ்டிராவில் வந்து வரதராஜ முதலியார் வந்து வாண்டட் லிஸ்ட்ல இருந்தார். அவர் வந்து இங்க ஹைட் அவுட்ல இருந்தார் சென்னையில். ஹைட் அவுட்ல நாம இருந்தாரு. அவரை பத்தி கதை அதை வந்து மகாராஷ்டிரா கவர்மெண்ட் அது ஒத்துக்கலை. நீ அவரை வந்து பேன் பண்ணிடுன்ட்டாங்க. அதுல வந்து சுப்பிரமணியம்னு ஒரு எம்எல்ஏ ஒருத்தர் இருந்தார் அங்க மகாராஷ்டிராவில். அவர் கண்டிப்பா இந்த படம் வரக்கூடாதுன்னு கங்கணம் கட்டிட்டு இருந்தார். எங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அந்த சென்சார் ஆபீசர் வந்து எங்க அப்பாவை வந்து உட்காரவே விடலையே, நிக்க வச்சுதான் பேசினான். எங்க அப்பாவை வந்து ரொம்ப இது பண்ணிட்டு பேசவே மாட்டான். நீங்க போங்க அப்படின்ற மாதிரி பண்ணான். அதுக்கப்புறம் எங்க அப்பா காங்கிரஸ்ல வந்து 61 இருந்துக்கிறேன், ரொம்ப வருஷமா இருந்ததுனால. அப்போ பிசிசிஐல வந்து அப்சர்வரா இருந்தவர் வந்து ஜி.கே. மூப்பனார், எங்க அப்பாவோட கிளாஸ்மேட். He spoke with அந்துலே, ராமராவ் அதிக், வசந்த் தத்தா பாடில், அதுக்கப்புறம் சரத் பவர், இப்படி பல காங்கிரஸ்காரனோடு பேசிட்டு ராஜீவ் காந்தியோடையும் பேசிட்டு எல்லாம் பண்ண உடனே தென் இதுக்கப்புறம் ஒரு மாதிரி தி அக்செப்டட் இந்த படத்தை இது பண்ணணும். அந்த ஆஃபீஸர் கொஞ்சம் ஹி கேம் டவுன். வந்தோன்னா வந்துட்டு சரி நீங்கள் படத்தை பண்ணிக்கோங்க, ஒன்று பண்ணுங்க. நாங்களும் ஆர்கியூ பண்ணோம், அந்த படத்துக்கு சம்மந்தமே இல்லை, வரதராஜ முதலியாருக்கு சம்மந்தமே இல்லைன்னு. பிகாஸ் இவங்க காரணம் என்ன, முதல்ல இவங்க பேப்பரில் வந்து நாங்கள் வரதராஜ முதலியாரோட பயோபிக் எடுக்கிறோம்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. அதனால அதை பேஸ் பண்ணி தான் இந்த பிரச்சனை வந்தது. அது இல்லை அது இதுன்னு உடனே சரி எல்லாமே ரைட்டு, நீங்கள் வந்து ஒரு வரதராஜ முதலியார்ட்ட ஒரு லெட்டரை வாங்கிட்டு வாங்க. இந்த மாதிரி என் கதை இது வந்து எனக்கு இந்த கதை எனக்கு என் கதை இல்லை அப்படின்னு சரின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வந்து எப்படி போகுது என்ன இதுன்னு அப்பாவுக்கு வந்து மதிவலி சண்முகம்னு சொல்லிட்டு ஒரு பிரஸ் ரிப்போர்ட்டர். ஆமா, அவர் சிவாஜி ரசிகன், சிவாஜி இது. அவர் வந்து எப்போவுமே கொஞ்சம் ரொம்ப டேரிங்கா அப்பாவை பேசுவார். அப்பாவுக்கும் பிடிக்கும், அவரும் இது பண்ணுவார். பட் என்ன இவங்கெல்லாம் பேசினா கூட அவங்களுக்கு வந்து ஒரு ஹார்ட், ஒரு மனசுல இது இல்லாம பேசுவாங்க. இது வந்து ஒரு ஃபேமிலி பாண்ட். கோச்சுண்டாலும் ஒரு கோச்சுப்பாங்களே தவிர அது வந்து ஒரு விரோதமா இருக்காது. நீ இப்படி பேசிட்டேடான்னு எங்க அப்பாவும் ஃபீல் பண்ணது கிடையாது. அதை ஹெல்ப் பண்றதுக்கும் அவங்க தயங்கவே மாட்டாங்க. ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைனாலும் நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரக்க அவர் போய் நேரக்க எங்க இருக்காரோ தெரியல, அந்த மதிவலி சண்முகம் போய் வரதராஜ முதலியார் பார்த்து ரெடி பண்ணிட்டார்.
யா சூப்பர் செலக்ட் பண்ணிட்டு அவருக்கு ப்ரிவ்யூ போட்டு காமிக்கிறதுக்கு நம்ம குட் லக் தேட்டர் தான் போட்டு காமிச்சாரு. அப்புறம் எங்கள் பையனை விட்டு அமைச்சு ரீல்லாம் போட்டு இது பண்ணோம். பார்த்த உடனே அவர் என்ன பண்ணாரு, அவங்க என் சொந்தக்காரங்க எல்லாம் வந்திருக்காங்கல்ல, அவரோட படம் உங்களோட படம் இல்லைன்னு அவர்கிட்ட இந்த லெட்டர் வாங்கி கொடுக்கணும். தென் வாட் யூ வில் ஃபீல் யுவர் படம் உங்க படம் இல்ல அப்ரூவல் லெட்டர் வாங்கிடுவோம். சரிட்டு உட்கார்ந்தாரு. ஃபர்ஸ்ட் சீன் வந்து ஒரு அப்பா ஒரு தீவிரவாதி ஒரு இது கொலை பண்ணிட்டு ஓடுறானே அவர் வந்து ஒரு மாதிரி ஆயிட்டாரு. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே இல்ல அப்படி நினைச்சிருக்காரு. ஏன்னா அவர் வந்து பஞ்சம் புடைக்கிறதுக்காக பாம்பே வந்தாரு. அவர் அப்படிலாம் வந்து கொலையெல்லாம் பண்ணிட்டு வரல. பயோபிக்னால இதுல அவரை கொஞ்சம் ஆயிட்டாரு. 4வது சீன்ல வந்து ஃபேமிலியோட உட்காந்துட்டு இருக்கிற ஒய்ஃப் இருந்தாங்களோ தெரியல, விபச்சார வீட்டுல இருந்து சரண்யா வராங்க, அவரை கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்னு அலறி அடிச்சுன்னு இது என் கதையே இல்லன்னு எடுத்த உடனே எங்க தப்பித்தவரை என் கதையை சொல்லிட போறாங்களே சொல்லிட்டு பயந்து அடிச்சுன்னு கொடுத்த உடனே சரி வாங்கினோட்டு. நாங்களும் சரி வாங்கினோட்டு. ஒரு விதத்துல நல்லதா போச்சு. வாங்கிட்டு வந்த உடனே என் பிரதர் இல்ல சிஸ்டர் வித்யான் இருக்காங்க, அவங்களோட ஹஸ்பண்ட் தான் எல்லா இடத்துக்கும் அழைச்சிட்டு போய் போனேன். போனோடனே அவர் வந்து டேய் நீ மாட்டும் எனக்கு ஃபேக்ஸ்ல, அப்பதான் ஃபேக்ஸ்லாம் புதுசா வந்தது. அப்பதான் அந்த 86ல ஃபேக்ஸ் மிஷின்லாம் வந்தது. நானும் ஒன்று வாங்கி போட்டிருந்தேன். ஃபேக்ஸ் அனுப்புறேன்னு. எங்க இருந்து அனுப்புனீங்க? சென்னையில இருந்து அனுப்புறேன். அதுல வந்து அனுப்புறேன்னா கூடாது, ஏன்னா நீ வந்து ஏதாவது அமிச்சனா உடனே வரதராஜ முதலியார் எங்க இருக்காருன்னு சொல்லிட்டு என்ன பிடிப்பான், போலீஸ்காரன் வந்துருவான்டா, நீ அதெல்லாம் பண்ணாதன்னு ஒண்ணு. அப்புறம் வந்தவழியில் எங்க ஆபீஸ் பக்கத்துலயே தினத்தூதுன்னு ஒரு பத்திரிகை இருக்கு, இருந்திருக்கா என்னன்னு தெரியல. அந்த பத்திரிகையில போயிட்டு இந்த லெட்டரை, இந்த அவர் கொடுத்த லெட்டரை கொடுத்து அது பேப்பரா கன்வெர்ட் பண்ணி அப்புறம் அங்க அமிச்சிட்டு அவங்க வந்து உடனே இந்த பேப்பரை வச்சுட்டு அதை பேஸ் பண்ணி சர்டிபிகேட் கொடுத்தாங்க. எப்படி இருப்பாரு ஷூட்டிங் ஸ்பாட்ல? எந்த மாதிரி? எங்க அப்பா வந்து கொஞ்சம் ரிஃபைண்டா இருந்தார். இந்த மாதிரி அடிதடி எல்லாம் எங்க அப்பா எல்லாம் பண்ணதெல்லாம் கிடையாது. சொல்லி கொடுப்பார், திட்டுவார், ரொம்ப திட்டுவார். நம்ம திட்டு சரியா வரலன்னா சரி போ, அப்புறம் வேற ஷார்ட்டை வீடா வேற மாதிரி எடுறான்னு போயிட்டு வைப்போம். பரவாயில்ல, அந்த மாதிரி அதெல்லாம் எங்களுக்கு நிறைய ஏகப்பட்ட. ஆமா, ஏன்னா அடிச்சு கடிச்சு பண்ண வேலை வராது, அழுகுதான் வந்துட்டு இருக்கும். எமோஷன்ஸ்ல எதுவுமே வராது. நீ அதெல்லாம் இவங்க சொல்றதெல்லாம் தப்பு. அந்த மாதிரி இருக்கு. அந்த ஸ்கூல் ஆஃப் மேக்கிங்கே தப்பு இது. ஸோ இப்படி பண்ணிட்டு அவங்க வந்து தே கோ டு செட்டு. சண்டை காட்சியெல்லாம் ஏற்காடுல இருக்கும். அங்க எல்லாம் ட்ரெயின் மட்டும் தே கோ டு செட். செட்டில் வந்து ஃபிலிம் ரோல் கிடைக்கிறது கஷ்டம். அதனால அந்த ஃபிலிம் ரோலுக்கு ஏற்ற மாதிரி டக்குன்னு ஒவ்வொருத்தர் ஷார்ட் வந்து முடிக்கணும். அடுத்தவங்க ஆமா கிடுகிடுன்னு எடுத்து முடிப்பாங்க. மிச்சல் கேமரா தான் ஜாஸ்தி, மூவ்மெண்ட் கூட ஜாஸ்தி இருக்காது, அப்படியே பட்டு எடுத்துருவாங்க. கட் ஷாட்ஸ் தான் மெயினாக இருக்கும். இதுல ஏதாவது டயலாக் யாராவது தப்பா சொன்னா சுந்தரம் வந்து பலார்னு அடி வைப்பார் எங்க அப்பாவை தான் அடிப்பார். அவ்வளவு கோபப்படுவாங்க. அதுல வந்து எங்க அப்பா அதுல வந்து சதி சுலோச்சனா, மந்திரி குமாரி, 1000 தலை வாங்கிய அபூர்வ சிந்தாமணி, இந்த மாதிரி படங்கள் தான் பண்ணார். அதுக்கப்புறம் ஹி வென்ட் டு ஜூபிட்டர்ல வேற மாதிரி ஹி ஒர்க் வித் எஸ் பாலச்சந்தர். கைதி அது வந்து என்னன்னா அல்ட்ரா இது கம்ப்ளீட்டா அவங்க வந்து கம்ப்ளீட்டா ரஷ்யன் மூவி. அதுல இருந்து அதோட அடாப்டேஷனு அது. ஏன்னா ஜாவட் சீதாராமன் தான் ரைட்டர். அவர் வந்து இந்த இங்கிலீஷ் மூவிஸ் அது இதுன்னு அங்கேயே இங்கிலீஷ் மூவிஸ் அதை பார்ப்பாங்க, பார்த்து அதுலேருந்து எடுப்பாங்க. அதில் எடுத்த படம் தான் கைதி, அழகி, அந்த மாதிரி படங்கள். தென் அதுக்கப்புறம் ஹி ஜாயின்டு வித் ஏவிஎம். இவர் நம்ம எஸ் பாலச்சந்தர் ரெக்கமெண்டேஷன் அந்த நாள் பண்ணார். இட் வாஸ் ஃபர்ஸ்ட் மூவி வித்தவுட் சாங். அந்த படத்தோட ட்ரீட்மெண்ட் வந்து வாஸ் எக்ஸலன்ட் ட்ரீட்மெண்ட். இது மாதிரி அந்த மாதிரி யாருமே எழுத முடியாது. அந்த மாதிரி இட்ஸ் ஸ்டில் அந்த படம் அந்த நாள் இஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் மூவி வேர் மை ஃபாதர் அட் ஒர்க் அண்ட் ஹி வாஸ் அசோசியேட் டைரக்டர். அப்பா வந்து அதுல அசோசியேட் டைரக்டர். அண்ட் ஹி ஒர்க் வித் கே ராம்நாத். கே ராம்நாத்லாம்
ஸோ இதுவே பண்ண முடியாது. அவரோட ஷார்ட்ஸு, அவரோட இது, எம்ஜிஆருக்கு அவர் தான் குரு. அதனால் அது தென் ஹி ஒர்க் வித் எம்ஜிஆர் வந்து மதுரை வீரன் டிஆர் ரகுநாத் சாரி யோகானந்த். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் வந்ததுன்னு தென் ஹி ஸ்டார்டட் திஸ் கம்பெனி. அதனால் இதெல்லாம் வந்து அவரோட மேக்கிங் ஆஃப் ஃபிலிம் வந்து இட் வில் நாட் டேலி வித் இப்போ கரண்ட் வேல உங்களுக்கு வந்து யூ டோன்ட் நீட் டயலாக்ஸ், யூ நீட் ஓன்லி எக்ஸ்பிரஷன்ஸ், more expressions than dialogues. Can you convey it over to your face and your body language? அவ்வளோதான். அது எடுக்க முடியும், யாராலையும் பண்ண முடியாது இல்லை கிடையாது. அண்டு இப்போ இருக்கிற அந்த கலாச்சாரம், அந்த இது அதெல்லாம் வந்து ஒரு படம் ஒன்று சொல்கிறேன் நான். எங்கள் படத்தில் அருணோதயம்னு ஒரு படம். அந்த படத்தில் எங்கள் அப்பா எடுத்துட்ட சப்ஜெக்ட் குடியினால குடும்பம் கெட்டு போயிடும். குடியினால குடும்பம் கெட்டு போயிடும். 71 வந்தது. அந்த படம் வந்து சுமாராக தான் போச்சு, 50 days போச்சு. பட் கலெக்ஷன் ஓரளவு சுமாராக தான் போச்சு. பீப்புள் வந்து தே அக்செப்டட் ட்ரிங்கிங் இஸ் நாட் அ ஹார்ம்னு நினைப்பு பண்ணாங்க. ஏன்னா அப்போ தான் வந்து கவர்மெண்ட் கலைஞர் வந்து மதுவிலக்கு, தட் இஸ் ப்ரோஹிபிஷன் வேண்டாம், இது ஃப்ரீயாக விடலான்னு சொல்லிட்டு அவர் பிரச்சாரமே பண்ணார். கலைஞர் தான் ஜெயிச்சார் அந்த இதில். காமராஜ் வந்து ஒரு கட்சியோட அவர் வசந்த்குமார், நாங்கள் எல்லாம் ஒரு குரூப்போட வந்து குடிக்கக்கூடாதுன்னு பேஸ் பண்ணி சிவாஜியை வச்சு அருணோதயமோட கதையே வந்து குடிக்கக்கூடாதுங்கிற கதை. கோவில் எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னா, வாட் எவர் வி திங்க் இல்லையா, இட் சேஞ்சஸ் எ லாட் இந்த எண்ட். இது இப்போ இருக்கிற பசங்களோட மென்டாலிட்டி எப்படி இருக்கு, எது இருக்கு, என்னங்கிறது நாட் ஒன்லி. இப்போ அவர் கே பாலச்சந்தரே பண்ண முடியாது, பண்ண முடியாது, பாரதி ராஜா பண்ண முடியாது, யாராலையுமே பண்ண முடியும். அப்பா ஷூட்டிங் ஸ்பாட்ல எப்படி, அப்பாவா எப்படின்னு நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. இவ்வளோ பொறுமையா ஆன்சர் பண்ணீங்க, ரொம்ப நன்றி. ஆக்சுவலி வசந்த் டிவி நேயர்களுக்கு என்ன சொல்ல வரீங்க? அவர் குமரி ஆனந்தன் இருக்கார் இல்லையா, இவரை வந்து நான் என்னோட நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு. ஏன்னா அவர் காங்கிரஸில் ஒன்றாவே காமராஜரோடு இருந்தார். எங்கள் படங்கள்லாம் பார்ப்பார். ஹி யூஸ் டு கிரிட்டிசைஸ், ஹி யூஸ் டு இது பண்ணு. அதை வந்து அவர் ஹெல்த்தியாக நாங்கள் எடுத்துகிட்டு இருந்தோம். அப்போ வசந்த் சார் வந்து நான் ஐ திங்க் 73-74 ஹி வாஸ் ஒர்க்கிங் இன் சம் கம்பெனி, ஐ டோன்ட் நாட் நோ, விஜிபியோ ஏதோ ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார்னு நினைக்கிறேன். எனக்கு என்னன்னா வசந்த் சார் வந்து ஒரு ஹார்ட் ஒர்க்குக்கு ஒரு உதாரணம்னா அவர் தான். அவர் வந்து யாரையும் நம்பலை, அவரோட சுயமோட இது பண்ணி வந்ததில் எ கிரேட் பர்சன். அவர் இந்த வெற்றி படிகள்னு சொல்கிறது வந்து ஒரு இப்போ சாதாரணமாக ஒரு இதுக்கோசரம் ஒரு இப்போ ஃபேக்காக பேசலை. அவர் வந்து அவரோட உண்மையான ஒரு உணர்வோட பேசுகிறார் அவர். அந்த அளவுக்கு ஒரு சிறந்த மனிதர். அந்த மாதிரி ஒரு வளர்ந்த ஒரு டிவியில் நான் வந்து பேசுறதுங்கிறது ஐ எம் ஹானர்ட்.